1000 கம்பரை சேர்த்தாலும் ஒரு சேக்கிழாருக்கு நாம் இணை என்று சொல்லிவிட முடியாது. இது ஏதோ உயர்ந்த ஒரு மிக அதிகமான மிகையான சொல் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ராமன் பாடுகிறார், ராமனை பாடுகிற கம்பர் பாடுகிறார், பரதனை உயர்த்தி பாடுகிறார். ராமனை விட அவன் பல மடங்கு உயர்ந்தவன் என்று கதாநாயகனையே மாற்றி அவனுக்கு மேல் இன்னொருவன் இருக்கிறான் என்று காட்டுகிறார். அவன் தம்பி அவனை காட்டுகிறார். வரிசையாக ஒரு முறை அவர் சொல்லுகிறார், நீ அவனை விட 10 மடங்கு பரதன் உயர்ந்தவன் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல 100 மடங்கு ஆக்குகிறார். கடைசியில் சொல்லும்போது 1000 ராமர் ஆவரோ 1000 ராமர் நின்கேள் ஆவரோ என்று பாடுகிறார். அப்போ 1000 ராமரை சேர்த்தாலும் பரதனுக்கு இணையாக இல்லை என்று அவர் பாடியிருக்கிறார். அதுதான் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1000 கம்பர் சேக்கிழாரே நின்கேள் ஆவரோ என்று தான் எனக்கு பாடத் தோன்றுகிறது. அத்தனை உயர்வுகளை அவர் படைத்திருக்கிறார். இதனால் கம்பரை குறைத்ததாக எண்ணிவிட வேண்டாம். கம்பர் கல்வியில் பெரியவர், அதில் எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கம்பரே பல இடங்களிலே சேக்கிழாருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து கையாண்டு இருக்கிறார். நான் சேக்கிழார் பாடியதிலிருந்து கொஞ்சம், இன்னொரு திருத்தக்க தேவர் பாடியிருந்து கொஞ்சம், இன்னொரு புலவர் பாடியிருந்து கொஞ்சம், இப்படிலாம் எடுத்து அந்த கரண்டி ஒவ்வொரு இடத்துலையும் மொண்டு தான் இந்த இதிகாசத்தை படைத்தேன் என்று அவரே சொல்லுகிறார். அந்த சேக்கிழாரையே பாராட்டி அந்த திருக்கை வழக்கத்திலே சொல்லுகிறார். 3 கன்னிகள் அந்த திருக்கை வழக்கத்திலே சேக்கிழாருடைய உயர்வை சொல்லி பாடுகிறார். அப்போ கம்பரே இதை ஏற்றுக்கொள்வார். இது நாம் மிகையாக சொல்லுவது என்று பொருள் அல்ல. கம்பரே இதை ஏற்றுக்கொள்வார். அத்தனை உயர்வுடைய ஒரு சேக்கிழார் அவர் காட்டிய நெறி இருக்கிறது, அது செந்நெறி என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் சித்தாந்த செந்நெறி. ஆகவே சேக்கிழார் செந்நெறி என்பது தமிழனுடைய முழுமையான நெறி. ஜாதி வேதங்களுக்கு அங்கே இடம் இல்லை. அவர் எதையும் தமிழை விட அதிகமாக மதித்ததும் இல்லை. அவர் முழுக்க தமிழ் நெறியின் பாற்பட்டு தமிழ் நெறியை உலகுக்கெல்லாம் காட்டி தமிழ் நெறியை மிக்கோங்க செய்ய வந்த ஒரு அவதாரம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவருடைய பெயர்கள்லாம் என்னென்னவோ சொன்னாங்க, அந்த பெயரெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவர் அருள்மொழி தேவன், அவருடைய பெயர் ராமதேவர், அவருடைய பட்டம் பெயர் தான் சேக்கிழார். அவர் கிழார்னா நில உரிமையாளர்னு பேர். அந்த காலத்தில் நில உரிமையாளரை கிழார் என்று கோவூர் கிழார், இன்னொரு புலவரை பார்க்குறோமே அப்படின்னா அவருக்கும் நிலம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆகவே இவருக்கு சேக்கிழார் என்று சொல்லுகிற அது அவருடைய பட்டப்பெயர், இயற்பெயர் அல்ல. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அதுதான் அவரை உயர்த்திய பெயர். காரணம் என்றால் என்றால் பசுக்கள் என்று. இந்த பசுக்கள் என்கின்ற இருமடி ஆகு பெயர் என்று இலக்கணத்தில் சொல்லுவார்கள். பசுக்கள் என்ற சொல்லே உயிர்களையும் குறிக்கும், உயிர்களையெல்லாம் குறிக்கும். ஆகவே சேக்கிழார் என்று சொன்னால் உயிர்கள் அத்தனை பேரையும் நெறிப்படுத்திய காலத்தினால் உயிர்கள் அனைவருக்கும் இவர் கிழார், உரிமையுடையவர் என்கின்ற இந்த பெயர் தான் மிக உண்மையாக அவருக்கு பொருந்துகிற பெயராக இருக்கிறது. ஆகவே அவரை பற்றி நான் அவருடைய புராணத்தை, அது புராணம் என்று சொல்லி ஒரு மிஸ்நாமர், அது ஒரு புராணம் அல்ல, அது வரலாற்றை அப்படியே எடுத்து சொன்னது. அங்கே வந்ததெல்லாம் வரலாற்றிலே அமைந்தது. இது எந்த புராண புனைவுகளே இல்லை. அத்தனை சிறப்பாக அதையெல்லாம், அது மட்டும் இல்லை, எதற்கெல்லாம் ஆதாரம் இல்லையோ அதை சொல்ல மாட்டார். எந்த நாயனார் வரலாற்றிலையும் எதையாவது ஒரு செவி வழி செய்தி இருக்கிறது, அதற்கு ஆதாரம் இல்லை என்றால் அதை அந்த இடத்துல சேர்க்க மாட்டார். எவ்வளவு பெரிய நேர்மை, வரலாற்று ஆசிரியர் இருக்கிறது மிகப்பெரிய நேர்மை அவரிடம் இருந்தது. ஆகவே அவரை ஈடு இணையாக நாம் வேறு ஒருவரையும் சொல்லிவிட முடியாது. அவரை பற்றி இந்த அளவுக்கு குறுகிய அளவிலே நாம் சிந்தனை செய்வதற்கு அமைந்த ஒரு வாய்ப்பை நான் பெரும் பேராக கருதி அமைகிறேன். வணக்கம்.